அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எய்ட்ஸ் மனித குலத்திற்கு ஒரு சாபக்கேடு. தனி மனிதன் மற்றும் சமூகம் எப்போது தம் வாழ்வில ஒழுக்க கட்பாட்டிலிருந்து விலக ஆரம்பிக்குதோ அப்போதே பல இன்னல்களை நம் வாழ்விலே சந்திக்க நேரிடும். அதில் ஒரு பயங்கரம்தான் எய்ட்ஸ், அதாவது அக்யூர்ட் இம்யூன் டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் எனும் ஆட்கொள்ளி நோய். HIV ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் வைரஸ் என்பது மனித நோய் எதிர்ப்பை குறைக்கும் நச்சுயிரியாகும். இவ்வகை வைரஸ் கிருமிகள் பாதிக்கப்பட்டவங்க தங்கள் உடலானது நோய்களை எதிர்த்து போராடும் திறனை படிப்படியாக பலவீனப்படுத்துவதாகும். நோய் தொற்றுகளை எதிர்த்து போராட முடியாத HIV-யின் கடைசி நிலையே எய்ட்ஸ் என்னும் ஆட்கொள்ளி நோயாகும். ஆண்டு வாக்குல அமெரிக்காவின் கேடுகெட்ட ஓரினச் சேர்க்கையாளர் செய்பவர்களிடம் நூதனமான நிமோனியா என்னும் நோயை கண்ட ஒரு ஆராய்ச்சி மையம் அவர்களை டெஸ்ட் செய்து எய்ட்ஸ் என்னும் நோய் இருப்பதாக ஆய்வறிக்கையை வெளியிட்டாங்க. இதுவே உலகில் காணப்பட்ட எய்ட்ஸ் நோயின் முதல் படி. HIV பாதிப்பு உள்ளவங்களுக்கு அதன் ஆரம்ப நிலையிலே பாதிப்பு உடனே தெரிவதில்லையாம். உடல் நலக்குறைவு, இரவு நேரத்தில் அதிகமாக வியர்த்தல், உடல் சோர்வு, குமட்டல், நடுக்கம், வயிற்றுப்போக்கு, நெறி கட்டுதல், உடல் எடை குறைந்து கொண்டே வருதல் போன்றவைகளை தோற்றுவிக்குமாம். HIV நோய் தொற்று ஏற்பட்ட 3 வாரங்கள்ல 3 மாதங்கள்ல வைரஸின் எண்ணிக்கை பன்மடங்காக பெருகி உடல்ல பல பாகங்களிலும் வேகமாக பரவுது. குறிப்பாக மூட்டுகளில் உள்ள செல்களை குறிவைத்து தாக்குகிறது. இரத்தத்தின் வெள்ளை அணுக்கள் அனைத்தும் எதிர்ப்பு போராட்டக்களம் அமைத்து போராடும் போது நோயின் தீவிரம் குறைக்கப்பட்டாலும் முடிவில் நோயானது வெள்ளை அணுக்களை வென்று விடுது. சிலருக்கு இந்நோய் தொற்று தெரிவதற்கு 10 ஆண்டுகள் கூட ஆகலாம். கட்டுப்பாடான வாழ்க்கையே நல்ல மருந்தாகும். கேடுகெட்ட விபச்சாரம் எனும் அந்நிய பாலுறவு மற்றும் நோய் தொற்றிய ஊசிகளை பகிர்ந்து கொள்வது போன்ற காரணங்களாலும் எய்ட்ஸ் பரவுது. இந்நோய் பாதிக்கப்பட்ட தாய் தன் குழந்தைக்கு பாலூட்டும் போது ஒன்றுமே அறியாத தன் குழந்தைக்கும் பரவுது. இந்நோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சை அளித்து கொஞ்சம் கூடுதல் நாள் வாழ வைக்கலாமே தவிர அதை முழுமையாக கட்டுப்படுத்தும் மருந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படலை என்பதே உண்மை. விபச்சாரம் முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்று சொல்லாமல் பாதுகாப்பான முறையில அந்நியருடன் உடலுறவு வைத்துக் கொள்ளுங்க என்னும் பிரச்சாரத்தை பார்க்கும்போது அருவருப்பாய் உடலெல்லாம் கூசுது. இந்த கேடுகெட்ட செயல்களை முற்றிலும் ஒழித்தால் மட்டுமே இது போன்ற பயங்கர நோய்களிலிருந்து மனித இனத்தை பாதுகாக்க முடியும். உலகத்துல ஒரு மணி நேரத்துல 600 நபர்கள் HIV தொற்றால் பாதிக்கப்படுறாங்களாம். ஒரு நிமிடத்துல ஒரு குழந்தை எய்ட்ஸால் இறக்குது. இந்தியாவில் தற்போது சுமார் 2.1 மில்லியன், அதாவது 21 லட்சம் மக்கள் HIV தொற்று நோயாளிகளாக உள்ளனர் என ஆய்வறிக்கை சொல்லுது. ஒரு எய்ட்ஸ் நோயாளி தகாத பாலுறவால் மட்டுமே அந்த நோயை பெற்றிருப்பார் என்று சொல்ல முடியாது. அத்தகைய பழக்கம் இல்லாதவர்களுக்கு கூட அவர்களும் அறியாத பல சந்தர்ப்பங்கள்ல பரவ வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே எய்ட்ஸ் நோயாளிகள் சமூகத்தின் பார்வையில தள்ளியே வைக்கப்படுறாங்க. அவர்களிடம் பேசுவதாலோ, கைகுலுக்கி ஆற தழுவிக்கொள்வதாலோ, அவர்களுடன் சேர்ந்து உணவருந்துவதாலோ இந்நோய் பரவாது. அவர்களுக்கு ஆறுதலாய் இருப்போம். Thanks for watching. Please subscribe our YouTube channel.